உதிரத்தை பாலாக்கி ஊட்டியேன் பெற்றதாய்க்கும் உள்ளத்தில் தர்மத்தை மூட்டியேன் பாரத தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை சொல்லி இந்த தேசத்தை காக்கின்ற பணியிலே தங்களை எல்லாம் இணைத்து கொண்டு இந்த தேசத்திற்காகவே உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் தயாராக எந்திரி துப்பாக்கினை கையிலே ஏந்தி எல்லையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் பசிங்காவி கொடியினை கையிலே ஏந்தி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தேச பக்தர்களுக்கும் உங்களுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி குடும்பத்தை காப்பதற்காக தொழில் துவங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 75வது பிறந்த நாளினுடைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரகலாத் ஜோஷி ஐயா அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய முக்கிய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைய தினம் இந்த பாரத நாட்டை உலகளவிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாமனிதரின் ஒரு குழுவில் இருக்கக்கூடிய நபர் அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்து உங்கள் அனைவருக்கும் இந்த தொழிலை துவங்குவதற்காக உங்களை எல்லாம் தொழில் முனைவோராக்கி வருகின்ற காலத்தில் தொழில் அதிபராக ஆக்குவதற்காக வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற காலத்திலே 26ஆம் ஆண்டு இந்த கஷ்டகாலத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒழித்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் வணக்கத்தினை சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து எனக்கு முழு உத்வேகம் அளித்த தமிழகத்தினுடைய பார்வையாளர் மரியாதைக்குரிய ஐயா அரவிந்த் மேனன்ஜி அவர்களுக்கு வணக்கத்தினை சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு நான் தேதி கேட்டவுடன் எனக்கு தேதியை அழைத்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் வணக்கத்தினை சொல்லி நமது சட்டமன்றத்தின் உறுப்பினர் மகளிரணியுடைய தேசியத்தினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சிக்காக போய் கேட்கும் பொழுது இதை எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி எனக்கு செயல் வடிவம் செய்வதற்காக வடிவமைத்த அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை சொல்லி நமது கூட்டணி கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் இந்த வடக்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுக்கும் வணக்கத்தினை சொல்லி சிங்காநல்லூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனது அருமை நண்பர் அண்ணன் கே ஆர் ஜெயராமன் அவர்களுக்கும் வணக்கத்தினை சொல்லி நமது கூட்டணி கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அக்கா லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கும் வணக்கத்தினை சொல்லி மற்றும் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரையண்ணன் அவர்களுக்கும் வணக்கத்தினை சொல்லி கர்னல் பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கத்தினை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கும் மற்றும் மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் எஸ்ஆர் சேகர்ஜி அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய செயலாளர் அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கும் அண்ணன் கர்னல் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடன் அயராது இரவும் பகலும் பாடுபட்டு 1.5 மாதங்களாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எனது அருமை சொந்தங்கள் நீங்கள் மேடை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 130-140 பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறோம். இத்தனை நபர்கள் தான் மேடையில் உட்கார வைக்க முடிஞ்சது. இன்னும் எண்ணற்ற நபர்கள் பல நூறு நபர்கள் ஆங்காங்கே இன்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்துணை நபர்களுடைய வியர்வையிலே சிந்தனையிலே இந்த நிகழ்ச்சியானது மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 12 ஆண்டு காலம் இந்த பாரத தேசத்தை மிக அருமையான ஒரு ஆட்சி செய்து கடைகோடி இந்த தேசத்தினுடைய குடிமகனுக்கும் அனைத்து விதமான பாதுகாப்பும் அனைத்து விதமான திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்.
இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், 3வது முறை ஆட்சிக்கு வந்து மிக அருமையான ஒரு தலைவராக, உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவனாக, சொல்லப்போனால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களின் தலைவனாக, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் உயரிய விருதை பெற்ற ஒரு மாமனிதராக, 140 கோடி மக்களின் பாதுகாவலனாக, உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனாக இன்றைய தினத்திலே நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவலன் என்றுதான் சொல்லணும், மரியாதைக்குரிய மோடி ஐயா அவர்களை. அவர்களுடைய நினைவாக இன்றைய தினத்திலே இந்த அருமையான ஒரு நிகழ்வு, அருமையான ஒரு நிகழ்ச்சி, 1500 பெண்களை தொழில் முனைவோராக்குவது. ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது சகோதரி அவங்க மோகனா அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்ன தொழில்னு சொல்லி. நம்ம 1500 பூத்து, இது ஏதோ பூத்துன்னு சொன்னோம்னாக்கா அரசியல் ரீதியாக ஓட்டு வங்கிக்காக அல்ல, அனைத்து பகுதியிலையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக 1500 பகுதிகளிலும் சென்று ஒரு பூத்துக்கு ஒரு பெண் என்று தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரே முறை மட்டும் சொல்லிடுறேன். ஏற்கனவே அவர்களுக்கு அந்த தொழில் பற்றி அனுபவம் இருக்க வேண்டும், அல்லது அந்த தொழில் செய்யக்கூடிய விருப்பம் இருக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தை மட்டும் அவங்கள தான் நாங்கள் பார்த்தோம். அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு அந்த இன்றைய தினத்திலே அந்த பொருட்களை கொடுக்கிறோம். வருகின்ற காலத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் கூட யாரையும் சார்ந்து இருக்காமல், உங்களுடைய பெற்றோர்களையோ கணவனையோ சகோதரனையோ பிள்ளைகளையோ யாரையும் சார்ந்து இருக்காமல் உங்கள் சார்பாக உங்கள் குடும்பத்திற்கு வருகின்ற காலத்தில் சொல்லப்போனால் உங்களுடைய சந்ததிக்காக மிக அருமையான ஒரு வருமானத்தை கொடுப்பதற்காக இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு பூத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வருகின்ற காலத்திலே தொடரும். எங்களை பொறுத்தவரை கோவை மாநகர மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்துணை பகுதிகளிலேயுமே பொருளாதாரத்திலே பின்தங்கிய பெண்களை கண்டறிந்து, குறிப்பாக நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது பொருளாதாரத்தில் எப்படா பின்தங்கி இருக்காங்கனாக்கா, பல்வேறு நபர்கள் இளம் வயதிலேயே விதவியாக இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், இந்த குடியினால் கணவனை இழந்திருக்கிறாங்க. பல்வேறு நபர்கள் தன்னுடைய குழந்தைகள் சிறு வயதிலேயே 15 வயசு 20 வயசுலேயே அவங்க அவங்களுடைய குழந்தைகள் குடிக்காக அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காமல் இருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய அப்பா குடிக்காக அடிமையாகி அவங்க அனாதையாக இருக்கிறாங்க. அத்துணை நபர்களும் கண்டெடுத்து இன்றைய தினத்திலே அனைவருக்கும் இந்த மிஷினரிஸ் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைய தினம் இத்தனை தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அத்துணை நபர்களையும் வருக மேற்கொண்டு மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.